அவங்களோட நன்மைக்காக நீ வாஞ்சிக்கிறையா? ஆனா அவங்களோட தீமை, நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன நடப்பாங்கன்னா, நாம ஒரு இடத்துல நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கும்போது, நல்லா வந்துட்டு இருக்கும்போது நமக்கு விரோதமாய் தீமை நினைப்பாங்க. ஏன் தீமை நினைப்பாங்கன்னா, இப்ப என்னடா நல்லா வந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு வயிற்றுச்சல் வரும். இது காரணம் என்னன்னா, அவங்க தேவனை அறியாமல் இருக்கலாம். ஆனா தேவனை அறிந்த நீ அதையே செய்தனா உனக்கும் அவனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தெம்? அவங்க செய்யறதான் செய்ய போறேன்னா, நீ கிறிஸ்தவனா இருக்கணும்னு அவசியமே இல்லையே, நீ ஞானஸ்தானம் பெறணும்னு அவசியமே இல்லையே, நீ வேத வசனத்தை வாசிக்கணும்னு அவசியமே இல்லையே, நீ சபைக்கு செல்லணும்னு அவசியமே இல்லையே. நான் அவன் பண்றதுதான் டிட் ஃபார் டாட் அப்படின்னா, அவன் பண்றதை நான் பழிக்கு பழி வாங்குவேன்னா உனக்கும் அவனுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு மூடனை போலதான் இருக்கிற. நீ உண்மையாகவே ஒருத்தரை நீ நேசித்தாய், உண்மையாகவே நீ அன்பு செலுத்துற, தேவன் அன்பு செலுத்துறன்னா கண்டிப்பாகவே அவர் சொல்லுறதை நீ செய்வாய். கண்டிப்பாகவே நீ என்ன பண்ணுவ, அவர் சொல்றதை செய்வ. இன்னொரு வசனம் இருக்கு, 1 யோவான் 5 அதிகாரம்